ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி நம்ம ஷோவில் ஆல்மோஸ்ட் 2024 எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வீக் தான் ரிலீஸ் இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை வந்து ஒரு 2-3 தமிழ் படங்கள் வருது. அதனால டிசம்பர் 20 வரைக்கும் ரிலீஸ் ஆனதில், அதாவது 2024 டிசம்பர் 20 வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களில் பெஸ்ட் 6 மூவிஸ், அதாவது கண்டென்ட்டாகவும் சரி, படமாகவும் சரி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 6 படங்கள் அப்படின்னே சொல்லலாம். அதை பேஸ் பண்ணி தான், பேஸ்ட் ஆன் கலெக்ஷன் பேஸ் பண்ணியில் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வைஸ் என்னென்ன படங்கள் முதலிடத்தை 2வது பிடிச்சிருக்குங்க. ஸோ அதே மாதிரி அதில் ஒரு டாப் 6 பண்ணுறதுக்கு முன்னாடி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2024 ஒன்லி தமிழ் அப்படின்னு சொல்லலாம். டப்டு ஃபிலிம்ஸ் கன்சிடர் பண்ணல. ஸோ அதில் எனக்கு பிடித்த 6 படங்கள் அதுதான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ 6வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாழை. ஸோ வாழை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு இம்பேக்ட் கொடுத்த ஒரு திரைப்படம். அதை தாண்டி மாரி செல்வராஜோட ஓன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த படம் வந்து ரொம்ப தத்ரூபமாகவும் ரியலிஸ்டிக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். உங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது எப்பயுமே சரி ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் மாரி செல்வராஜ் படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கொடுத்துருப்பாரு. அதை தாண்டி படத்தில் பாடல்களாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனை தாண்டி அந்த சின்ன சின்ன பசங்களோட எக்ஸ்பிரஷன் வேற லெவலில் இருக்கும். அந்த படம் ஹிட் ஆனதுக்கு அந்த படத்தோட கதை ப்ளஸ் அந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த படம் 6வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து 5வது இடம். 5வது இடத்துல வந்து நிறைய படங்கள் எனக்கு தோணுச்சு. பட் இந்த படம் வந்து கமர்ஷியலாகவும் சரி, ஒரு எப்படி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் கொண்டு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல படமாக இது வந்திருக்கு. ஸோ அந்த படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடன். ஸோ கருடன் வந்து பெருசாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. பட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் தேட்டரில் போய் பார்த்தோம். ஸோ கருடன் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் எமோஷன் சீக்வன்சஸாக இருக்கட்டும், சூரியோட யதார்த்தமான நடிப்பாக இருக்கட்டும், சசிகுமாரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படின்னு கூட கருடனை சொல்லலாம். முன்னாடி வந்து சுசீந்திரன் சார் படம்லாம் பார்த்தா ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கருடன் பார்க்கும்போது இருந்தது. ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படமாகவும் கருடன் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து 5வது இடத்த பிடிச்சிருக்கு. 4வது இடத்துல சியான் விக்ரம் நடித்துள்ள தங்கலானுங்க. ஸோ தங்கலான் வந்து நிறைய பேருக்கு யாருமே படம் பார்த்துட்டு படம் பிடிக்கலன்னு சொல்லலை. ஒரு சிலருக்கு வந்து படத்தை வந்து புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா ஒரு சில மாதிரி அந்த ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாரு. மேஜிக்கல் ரியாலிசம் அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு ரஞ்சித். அதனால நிறைய பேருக்கு படம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜானர் தமிழ் சினிமாவுக்கு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ட்ரை பண்ணாத ஒரு ஜானர் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவை தாண்டி இந்திய சினிமாலேயே ட்ரை பண்ணாத ஒரு ஜானர் அப்படின்னு கூட சொல்லலாம். படம் வந்து கொஞ்சம் அந்த படத்துக்குள்ளேயே நம்ம போய் பார்த்தா தான் அந்த படம் புரியும். ஆனாலும் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி விக்ரம் அவர்கள் மாதிரி இந்தியாவிலே யாரும் இன்னைக்கு காலகட்டத்தில் நடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த படம் மூலியமா ஒன்ஸ் அகைன் பண்ணியிருப்பாரு சியான் விக்ரம். ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அவர் மட்டுமின்றி படத்துல இருந்த எல்லா கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவலில் இருந்தது. அதே படம் கலெக்ஷன் வைஸும் ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளாக அமைந்த ஒரு திரைப்படம் தான் தங்கலான். இந்த படம் வந்து சினிமா சித்தர் டாப் 6 பெஸ்ட் ஃபிலிம்ஸில் வந்து 4வது இடத்துல இருக்கு. அடுத்து 3வது இடம். 3வது இடம் நான் சொல்ற கடைசி 3 வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல லப்பர் பந்துங்க. ஸோ லப்பர் பந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்த ஒரு திரைப்படம். ஆனால் படம் வந்து பெருசாக ஜாக்பாட் அடிச்சுது அப்படின்னே சொல்லலாம். வெறும் ஜாக்பாட் மட்டும் அடிக்காமல் வெறும் கமர்ஷியல் படமாக இல்லாமல் அதில் சொல்ல வந்த மெசேஜுங்கிறது ரொம்ப அழுத்தமாக இருந்தது. கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸில் வந்து அடுத்த ஜென்ரேஷன் எப்படி வளர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ், எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி படத்தில் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த படத்துக்கு கெத்தா நடிச்ச அட்டகத்தி தினேஷா இருக்கட்டும், அதே சமயத்தில் ஹரிஷ் கல்யாண் அவரோட சாய்ஸ் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து வேற லெவலில் இருக்கு. அது ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணாரு. அதே மாதிரி படமும் உங்களை ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் உங்களை எங்கேஜிங்காகவே வச்சிருக்கிற ஒரு அருமையான திரைப்படம் வந்து லப்பர் பந்து. இந்த படத்தில் பாடல்களும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஷான் அவரோட இசையில். இந்த படம் வந்து 3வது இடத்த பிடிச்சிருக்கு. 2வது இடத்துல டாப் 2 அது வந்து எனக்கு கொஞ்சம் அப்படி தோணுச்சு. பட் என்னன்னா ஃபர்ஸ்ட்ல கொடுக்க போற படம் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். 2வது இடத்துல அமரனுங்க. ஸோ சிவகார்த்திகேயன் அவர்களோட கேரியர் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். எப்படி விஜய்க்கு வந்து ஒரு துப்பாக்கி அமைஞ்சதோ இவருக்கு வந்து அமரன் அப்படின்னு கண்ண மூடிட்டு சொல்லலாம். ஆனால் அந்த அளவு கலெக்ஷன் வைஸாக இருக்கட்டும், கண்டென்ட் வைஸாக இருக்கட்டும் ரொம்ப அருமையாக இருந்தது. ராஜ்குமார் அவர்கள் வந்து ரொம்ப தத்ரூபமாக வந்து படத்தை கொடுத்துருந்தாரு. அந்த ரியலிஸ்டிக் ஃபீல் ஒன்று கொடுத்துருந்தது. அதை தாண்டி ஜிவி அவர்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவலாக இருந்தது படத்தில்.
இந்த படத்துக்கு பெரிய பெரிய ப்ளஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி. அவங்களோட ரோல் ரொம்ப அழகாக இருந்தது. அதை வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக எலிவேட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருப்பாங்க சாய் பல்லவி. ஸோ இதெல்லாமா சேர்ந்து இந்த படம் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். சிவகார்த்திகேயன் கேரியரை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போன ஒரு திரைப்படமான அமரன் 2வது இடத்தை பிடிச்சிருக்குங்க. அடுத்து முதலாவது இடம். ஸோ முதலாவது இடம் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறேன்னு மகாராஜாங்க. அன்டவுட்டட்லி மகாராஜா தாங்க. ஏன் மகாராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியோட ஒரு முக்கியமான திரைப்படம் இது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்சைட் டாக் என்னன்னா, இந்த படம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னன்னா, ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கேட் பண்ணி படத்தை சொதப்பிடுவாங்களோன்னு ஒரு சின்ன பயம் இருந்தது. ஆனால் அனுராக் அவரோட நடிப்பும் சரி, விஜய் சேதுபதி அவர் ஆல்ரெடி வேற லெவல் பர்ஃபார்மர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அதை தாண்டி டேரக்டர்ஸ் டச் அப்படின்னு சொல்லி நிதிலன் வந்து ரொம்ப அருமையாக அந்த படத்தை இயக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் வேற லெவலில் இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத கேரக்டர்ல அப்படி நடிப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நடிப்பை வாங்கியிருப்பாரு டேரக்டர். அதை தாண்டி விஜய் சேதுபதி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அவர் கேரியரில் முக்கியமான ஒரு திரைப்படம் அது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி படத்தில் கிளைமேக்ஸில் சொல்லப்பட்ட ஒரு மெசேஜ், படத்தோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஒரு புதுசாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். எல்லாரையும் கடைசியில் எமோஷனலாக ரொம்ப ஃபீல் பண்ண வச்ச ஒரு திரைப்படம் மகாராஜா அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ கடல் தாண்டி நிறைய நாடுகளில் பெருசாக ஹிட்டா போச்சு. இப்போ சைனால ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. ஸ்டில் ரன்னிங் இன் தியேட்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நல்ல வசூலை சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படம் தான் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் பாக்ஸ் ஆஃபீஸ் பேஸ் பண்ண டாப் 6 அதை பற்றி பார்க்கலாம். இது பியூர்லி பேஸ்ட் ஆன் கண்டென்ட், அப்புறம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அந்த ஒரு படம் நடிக்கிறாங்கன்னா அந்த படத்தில் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ரெசன்டேஷனாக அந்த படம் எப்படி இருந்தது, அந்த பெஸ்ட் மூவியாக இருந்ததா இல்லை அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி தான். இது நாட் பேஸ்ட் ஆன் பாக்ஸ் ஆஃபீஸ், அதை ஒன்ஸ் அகேன் சொல்லிக்கிறேன். இது பியூர்லி பேஸ்ட் ஆன் என்னோட சினிமா சித்தர் சேனலோட ஓன் கருத்து. இது வந்து எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி அப்படி சொன்னதெல்லாம் கிடையாது. இது என்னோட கருத்து தான். உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். இதில் உங்களுக்கு பிடிச்ச படங்களும் இருந்திருக்கலாம், ஏதாவது படங்களும் விட்டு போயிருக்கலாம். இதை தாண்டி நல்ல படங்கள் நிறைய இருக்குது. பட் இது என்னோட டாப் 6 பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.